ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது, ஆனா அசைச்சா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? என் கையில ஒரு பாட்டில்ல தண்ணி, இன்னொரு பாட்டில்ல கோலா வச்சிருக்கிறேன். என்ன பாக்குதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இவரை நல்லா அசைக்கிறேன், நல்லா குளுக்கிறேன், நல்லா அசைக்கிறேன். எல்லாம் பண்ணியாச்சு. திறக்கிறேன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தவரை பார்ப்போம். இவரை பாருங்க, பார்த்தா கலரா இருக்கிறாரு. இவரை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். இவர் வேணும்னு சொல்லி எல்லா சின்ன பசங்கள்லாம் குதிப்பாங்க. இவரை கொஞ்சம் அசைக்கலாமா? அசைச்சு நல்லா குளுக்கியா இவரு. என்ன ஆச்சுங்க? இவரை குளுக்குனா இவரை பொங்கிட்டாரு. சில பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் குலுக்கிட்டீங்க, பொங்கிடுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம லைஃப்ல பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை அசைச்சு பார்ப்பான், நம்மளை கலக்கி பார்ப்பான், நமக்கு பிடிக்காதவங்களை வச்சு நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவான். நம்மளை கலக்க கலக்க கலக்க, நம்மளை உதைக்க 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 நம்ம என்ன ஆகுறோம்? பொங்கிடுறோமா இல்ல அமைதலா இருக்கிறோமா? பாருங்க, பொங்காததுனால இதுல இன்னும் ஃபுல்லா அதுல நிரப்பப்பட்டது இருக்குது. இதுல பொங்கினதுனால இதனுடைய உள்ள இருந்த நன்மைகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு. பொங்கினா ஆயுசு நாட்கள் போயிருங்க. பொங்காம இருந்தா ஆயுசு நாட்கள் இருக்கும், சுகமும் இருக்கும், பலனும் இருக்கும். வேதம் சொல்கிறது எல்லாமே சோதிக்கப்படுமா? மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சோதனை, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சோதனை. ரெண்டு மேலையும் புயல் வீசிச்சு, பெருமழை வந்தது, ஆனா ஒண்ணு அசைக்கப்படல. ரெண்டு காரியம், நீங்க எங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க அதுவும் முக்கியம், உங்களுக்குள்ள என்ன இருக்குது அதுவும் முக்கியம். இஃப் யூ ஹேவ் காட் இன் யோர் ஹார்ட், ஜீசஸ் இன் யோர் ஹார்ட், அவர் எனக்காக எல்லாம் செய்வார்ப்பா. என்னை என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்னை பத்தி என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு தெரியும் என்ன அழைச்சவர் யார், எனக்கு என்ன வாக்கு பண்ணிருக்கிறார், நான் ஏன் இந்த உபத்திரவத்துல போறேன், என்னை என்ன வேணா அசைச்சு பார்க்க. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் முறிந்து போகிறதில்லை, தள்ளி விடப்பட்டோம், நாங்கள் இடறி விடுவதில்லை. உங்களை இந்த உலகம் அசைச்சு பார்க்குங்க. உலகத்துக்கு தேவை நீங்க பொங்கிடணும். அதை பொங்கி நீங்க என்னவா எல்லாருக்கும் முன்னாடி அவமானமா மாறிடணும். இதுதான் அவனுக்கு தேவை. என்ன தெரியுமா? நீங்க இந்த மாதிரி அசைக்கணும். உங்களை பத்தி பேசுறதுக்கு நீங்க பொங்கணும்னு பிசாசு காத்துட்டு இருக்கிறான். ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படிப்பட்ட பொங்குறவங்களா இல்லாம உங்க இருதயம் சமாதானமும் சாந்தமும் விசுவாசம் உள்ளதா இருந்துச்சுன்னா, whatever shaking comes, you will not break. அன்பும் என்கிற அருமையான என் ஆவிக்குரிய தகப்பன் சாம் ஜெபத்ரேயனுடைய ஊழியத்திலே நான் பணியாற்றும் போது கீழே பிரஸ்ல திடீரென்று ஒரு சத்தம், ஐயோ ஐயோன்னு எல்லாரும் ஓடுறாங்க வெளியே. எனக்கு என்னன்னு புரியல. நான் என்ன பண்ணேன், ஐயோ சத்தம் போடுறாங்களேன்னு அடிச்சு பிடிச்சு கீழே ஓடி போனா, அங்க இந்த பெரிய பேப்பர் கட் பண்ற மெஷின் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெஷினுக்கு கீழே ஹைட்ராலிக்ஸ்ல ஒரு லீவர் வச்சிருப்பாங்க. அதை அமுத்துனா அது சோ இந்த பேப்பரை செட் பண்றவரு இங்க செட் பண்ணுவாரு. ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அவர் அமுத்துவாரு, அது அதை கட் பண்ணிடும். செட் பண்றவரு செட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லி காலில் அமுத்துறவங்க அமுத்திட்டாங்க. அது கரெக்டா இவர் கைய அப்படியே இந்த இடத்துல வெட்டிருச்சு. அவர் ரெண்டு கையில இருந்து அப்படியே ரத்தம் பீறிட்டு அடிக்குதுங்க. இந்த பக்கம் அந்த கை அப்படியே துடிக்குது. இத பார்த்துட்டு எல்லாரும் அலறி ஓடுறாங்க. நான் அன்னைக்குதான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னமோ தெரியலங்க, அங்க போன உடனே எனக்குள்ள தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். உடனடியா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணி அந்த விரல்களை ஐஸ் வாங்கி ஐஸ் தண்ணிக்குள்ள இத போட்டு 1 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டா அங்க இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இத மறுபடியும் எடுத்து கையில அவங்களால தைச்சிட முடியும்ன்றத எங்கேயோ வாஸ்தவ ஞாபகம் வருது. கடன்னு அவர் கையில கட்டுறோம். பிறகு அந்த விரலை கையால எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போய் ஐஸ் வாட்டர் உடனே ஜூஸ் கடையில் வாங்கிட்டு வர சொல்லி அதை தூக்கி போட்டு கார்ல ஏத்தி உடனே கொண்டு போயிட்டோம். ஆண்டவருடைய கிருபையினால அங்க போன டாக்டர் கேட்டாரு, யாருங்க இதை செஞ்சது? கரெக்டான டைம் கொண்டு வந்துட்டீங்க, இதை தைச்சிடலாம். மறுபடியும் கையை தைச்சாங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில திரும்பவும் அவர் வேலை செய்யும்படி ஒரு கிருபை கிடைத்தது. நான் ஏன் சொல்றேன், மாதிரி பதட்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம ஷேக் ஆகக்கூடாது. நம்ம ஸ்ட்ராங்கா நின்று நிதானமா யோசித்து காரியங்களை செய்தோம்னா ஒருத்தன் உயிரையே காப்பாற்றலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். லெட் நாட் யுவர் ஹார்ட் பீ ட்ரபிள். உங்க லைஃப்ல இன்னைக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஷேக் ஆயிடாதீங்க.
வேலை போயிடுச்சா ஷேக் ஆயிடாதீங்க. இந்த வேலை இல்லைன்னா 7 வேலையை கத்து தருவாரு. இந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களா, சூப்பரான வீடுக்கு நீங்க போறீங்க, உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்துருவாருங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. This is not the end of the road, this is just the bend. உங்க லைஃபை கத்தர் வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னா இந்த மாதிரி சில ஷேக்கிங்கை அலோவ் பண்ணுவார். அதை அலோவ் பண்ணாதான் ஒரு கழுகு தான் கூட்ட கலைக்குதுன்னா பறக்க வைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க பறக்க போறீங்க. அதனாலதான் சில ஷேக்கிங். உள்ள ஸ்ட்ராங்கா இருங்க, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Get ready for blessing. This shaking is for your making. God bless you.